ஸ்ரீனி. என்ன பண்றீங்க இங்க? காஸ்டியூம் ஏடி, ஃபர்ஸ்ட் ஏடி இங்கதான். நீங்க தான் மிஸ்ஸின்னு எஸ். உங்களை பத்தி நிறைய பெருமையா பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். என்ன பேசுனாங்கன்னு தெரியல. நல்லதா உங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பேசுனாங்க. என்ன? உங்களோட நேச்சர் ஒர்க் என்ன? காஸ்டியூம்ஸ் கண்டினியூட்டி ஃபாலோஸ் பண்றது, எல்லா ஆர்டிஸ்ட்டும் கோஆர்டினேட் பண்ணி காஸ்டியூம் சொல்றது. ஓகே. அதெல்லாம் காஸ்டியூம்ஸ் என்னென்ன கரெக்டா ஃபாலோ பண்ணா நான் தான் அது ஃபுல்லா. நீங்க இல்லனா லக்ஷ்மி சீரியலே ஓடாத மாதிரி சொல்லி கேள்வி. அப்படி இல்ல. ஷூட்டிங் நின்றமா? அப்படி இல்ல. யாருனாலும் ஓடிட்டு இருக்கு பாருங்க. நான் இங்க தான் நின்னுட்டு இருக்கேன், பின்னாடி ஓடிட்டு தான் இருக்கு. இதுல இப்போ இங்க கோஆர்டினேட் என்ன பண்ணீங்க? என்ன கோஆர்டினேட் பண்ணிருக்கீங்க? நான் சும்மா நின்னுட்டேன். சும்மா அவர் தான் கோஆர்டினேட் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. ஓகே. ஆக்சுவலி உங்களோட நேச்சர் ஒர்க் என்ன சொல்லுங்க. நான் வர ஏர்லியா நான் தான் ஏர்லியா செட்டுக்கு வந்துருவேன். காலைல ஏர்லியா செட்டுக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஒருத்தரா வர வர எல்லாருக்கும் காஸ்டியூம்ஸ் என்னென்ன காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் என்ன சீன் போறோம் அதெல்லாம் போட்டு காஸ்டியூம் சொல்றது எல்லாம் நம்ம தான். காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே நம்ம தான். காஸ்டியூம்னா ஒரு சீன் என்ன காஸ்டியூம் சொல்லி விட்டுருவோம் அவ்வளவுதான் வேலையா? இல்ல அடுத்தடுத்து ஃபுல்லா அடுத்த சீன்ஸ் போகும்போது காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்கறதா என்ன பண்றது? கண்டினியூட்டிஸ்னா இப்போ ஒரு லொகேஷன்ல போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு இடத்துக்குள்ள இருந்து கிளம்பும்போது அந்த காஸ்டியூம்ல இருப்பாங்க, வரும்போது அந்த காஸ்டியூம்ல இருப்பாங்க. நம்ம அதுக்கு அந்த கண்டினியூ போய் எடுக்க மாட்டோம். நம்ம டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி கண்டினியூவா எடுக்க மாட்டோம். எப்படி எடுப்போம்னா அடுத்த நாள் மறுபடியும் கிளம்புவாங்கல்ல, அதே நாள் வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு போறது வருது அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கும் ஒரு லொகேஷன்ல. இப்போ அதே காஸ்டியூம் அவங்க எங்க போறாங்களோ அங்க எடுக்கும்போது அதை கண்டினியூட்டி கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சொல்லி அதை போட வைக்கணும். அது என்ன எடுப்பீங்க? அது எப்போனாலும் மாச கணக்கு கழிச்சு கூட எடுத்திருக்காங்க, அடுத்த நாள் கூட எடுப்பாங்க. அது கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணணும் கதையோட சேர்ந்து. அதான் போட்டோஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி. ஆமா, போட்டோஸ் எடுத்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணி கரெக்டா. ஆமா, என்ன பண்றது? ஸ்வெட்ச்ல பண்றது சொல்றேன். இங்கதான் பாசிங் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாசிங். இந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க. லைவா காமிச்சு எல்லா வேலை பாக்குறீங்க. சரி, இதை தாண்டி உங்க டைரக்டர் பத்தி சொல்லுங்க. டைரக்டரை பத்தி அவர் ஒரு நெருப்பு மாதிரி தூரமா பாக்குற வரைக்கும் ஓகே. பக்கத்துல போனா சுடும். நிறைய கத்துக்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா எப்படி சுடாம இருக்கணும்னா ஆங்கர் வந்து கரெக்டான கேள்வி கேட்க மாட்டாரு. ஆஃப் தி கேமரா ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் டென்ஷன் ஆகுறாரு. அவர் ஷெட்யூல் டைரக்டர் பிளஸ் செகண்ட் யூனிட் டைரக்டர் அவரு. அதான் நம்ம லட்சுமிக்கு. திருப்பதி அண்ணன் அவரும் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா? இல்ல, இனிமே எடுங்க. அவர் நல்ல மனுஷன் அவரு. நல்ல மனுஷன். இதுல என்ன கட் பண்ணி போறது?